சின்னக்கானல் பிஎல்ராம் பகுதிகளில் மீண்டும் காட்டு யானைகளின் பீதி அதிகரித்துள்ளது. கடந்த 4 மாதங்களாக பிஎல்ராம் பகுதியில் சுற்றித் திரியும் காட்டு யானை கூட்டம் பல ஏக்கர் விவசாய உற்பத்திகளை நாசம் செய்துள்ளன. வனத்துறை அதிகாரிகள் விரைவாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுவடைந்துள்ளது. அரிசிக்கொம்பனை சின்னக்கானல் பகுதியிலிருந்து நீக்கம் செய்து 9 மாதம் கடந்த போதும் சின்னக்கானல் பிஎல்ராம் மக்களின் காட்டு யானை பீதி குறையவில்லை. கடந்த 4 மாதங்களாக பிஎல்ராம் பகுதியில் மக்கள் வசிக்கும் பகுதியில் சுற்றித் திரியும் காட்டு யானை கூட்டம் பல ஏக்கர் கணக்கிலான விவசாயத்தை நாசம் செய்து வருகிறது. காட்டு யானை தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். விவசாய பகுதிகளை நம்பி வசிக்கும் இப்பகுதியில் உள்ள மக்கள் இதோடு பெரும் பாதிப்பில் உள்ளனர். விவசாய இடங்களில் இறங்கி வேலைகள் செய்வதற்கோ விளைவெடுப்பு நடத்துவதற்கோ முடிவதில்லை என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். 3 ദിവസമായിട്ട് കുഞ്ഞും തല്ലയും ഇവിടെ ബിഎൽറാമിൽ ടെൻ്റ് അടിച്ചിരിക്കുക. ചക്കക്കൊമ്പനാണെങ്കിൽ ഇന്നലെയും കൂടെ സിറ്റി കൂടെ നടപ്പുണ്ടായിരുന്നു. പിള്ളേർക്ക് ഒരു സ്കൂളിൽ പോകാൻ പറ്റുന്നില്ല, പഠിത്തത്തിന് പോകാൻ പറ്റുന്നില്ല, ഭയങ്കര ശല്യം. പണിയുന്ന തന്നെ ഭയങ്കര പേടിയായിട്ടാണ് പണിയുന്നത്. കഴിഞ്ഞ ആഴ്ചയിൽ തന്നെ 2 പേരെ ചക്കക്കൊമ്പൻ കൊന്നിട്ടുണ്ട്. 2 പേരെ കഴിഞ്ഞ ആഴ്ചയിൽ തന്നെ. അങ്ങനെ പോയി കഴിഞ്ഞാൽ ഇനിയിപ്പോൾ പിള്ളേരൊക്കെ എങ്ങനെയാണ് വരുന്നതെന്ന് അറിയത്തില്ല. അതിന് ഒരു പരിഹാരം ഉണ്ടാക്കി ആനയെ ഒന്നെങ്കിൽ എങ്ങനെയെങ്കിലും മാറ്റാനുള്ള സൗകര്യം ഉണ്ടാക്കണം. அரிசிக்கொம்பனை நீக்கம் செய்வதை கண்டு பயந்த காட்டு யானை கூட்டங்கள் பிஎல்ராமில் உள்ள விவசாய இடத்திலிருந்து சின்னக்கானலில் உள்ள പുൽമേടുകൾക്ക് திரும்ப செல்வதற்கு தயங்கி வருவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ഇവർ സ്ഥിരമായിട്ട് ഇപ്പോൾ ഈ മേഖലയിൽ നിന്ന് പോകുന്നില്ല. കാരണം ഞങ്ങൾക്കൊരു സംശയമുള്ളത് ഈ സിംഗണ്ടത്ത് വെച്ചാണ് മറ്റേ ഹരിക്കൊമ്പനെ പിടിച്ചത്. അത് പിടിക്കുന്നത് അവർ കുറേ ആനകൾ കണ്ടതാണ്. അപ്പോൾ ഈ ഫോറസ്റ്റുകാർ ഇവർ വന്ന് ഇവിടുന്ന് ഓടിക്കുമ്പോൾ അത് അപ്പുറേ ചെന്നിട്ട് അതിലൂടെ വട്ടം കറങ്ങി തിരിച്ച് ഇവിടെ തന്നെയാണ് വരുന്നത്. സിംഗണ്ടം മേഖലയിലേക്ക് ആനകൾ ഇപ്പോൾ കൂടുതൽ പോകുന്നില്ല. வனவிலங்குகள் விவசாய இடங்களை நாசம் செய்து மனித உயிர்களை எடுத்து வரும் நேரத்திலும் தங்களுடைய உயிருக்கும் சொத்துக்கும் இனி என்ன பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் பிஎல்ராம் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நியூஸ் பியூரோ, ராஜகுமாரி.